சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல டிசம்பர் 16 இருந்து ஜனவரி 15 வரைக்கும் ஒவ்வொரு பிரான்ச்லயும் ஒரு கஸ்டமருக்கு ₹1,00,000 மதிப்புள்ள தங்க நகை பண்டிகை பரிசு. சொந்த வீடு வாங்க ஸ்டெப் ஸ்டோனுக்கு வாங்க. ஸ்டெப் ஸ்டோன். நீங்கள் பார்த்துருப்பீங்க, எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆளுநரை போய் சந்திச்சிருக்காரு. சந்திச்சுட்டு திமுக அரசு மேலே இந்த ஆட்சியில் கிட்டத்தட்ட 4 லட்சம் கோடி அளவுக்கு ஊழல் பண்ணியிருக்காங்க, எல்லா துறையிலும் ஊழல் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு மனுவை போயிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆளுநர்கிட்ட போய் கொடுக்குறாரு. கடந்த ஆட்சியில் இதே மாதிரி ஸ்டாலினும் போய் கொடுத்தாரு. அதிமுக ஆட்சியில் ஊழல் நடக்குன்னு சொல்லி ஸ்டாலினும் கொடுத்தாரு தான் கவர்னர்கிட்ட. ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்தார்ல, நடவடிக்கை எடுக்கல. ஏன் எடுக்கலைன்னா வழக்கு நிலுவையில் இருக்கு. ஏன் நிலுவையில் இருக்கு? தக்க ஆதாரங்கள் இல்லை. ஆதாரங்கள் இல்லைன்னா அந்த குற்றச்சாட்டு உண்மை இல்லைன்னு அர்த்தம். இல்லை, எஃப்ஐஆர்லாம் போட்டிருக்காங்க. எஃப்ஐஆர் போட்டாலே போதுமா? நீங்கள் 2G வழக்குக்கு போய் ராசா ஜெயிலில் இருந்துட்டு, திகார் ஜெயிலில் நீண்ட காலங்கள் மாத கணக்கில் இருந்துட்டு இப்போ குற்றமற்றவர் நான் உள்நோக்கத்துக்காக போட்டிருக்காங்கன்னு நம்ம எடுத்துக்கலாமா? அதை உள்நோக்கத்தை தான் போட்டிருக்காங்க. அது உண்மையாக இருந்தால் எடப்பாடியோ மற்ற அமைச்சர்களையோ அவர் கைது பண்ணியிருப்பாங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆளுநர்கிட்ட போய் மனுலாம் கொடுத்துருக்காருல்ல, அவர் மேலேயும் இந்த டெண்டர் ஊழல்லாம் இருக்குன்ற மாதிரி இவங்களும் வழக்கெல்லாம் பதிவு செஞ்சுருக்காங்க. அதனால தான் ஒரு சிபிஐ விசாரணைக்கு பயந்து தான் பாஜக கிட்ட இவர் அடிப்பணிஞ்சிருக்காருன்ற மாதிரி அவங்க ஒரு விமர்சனம் வைக்கிறாங்கல்ல. அப்போ 2024 அதே பாஜகவுக்கு பயந்து தான் இருந்தாங்களா? கூட்டணிக்கு விட்டு வெளியே பாஜக விமர்சித்து பேசலையா? ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ராஜா ஸ்டாலின் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நீங்கள் பார்த்துருப்பீங்க, எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆளுநரை போய் சந்திச்சிருக்காரு. சந்திச்சுட்டு திமுக அரசு மேலே இந்த ஆட்சியில் கிட்டத்தட்ட 4 லட்சம் கோடி அளவுக்கு ஊழல் பண்ணியிருக்காங்க, எல்லா துறையிலும் ஊழல் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு மனுவை போயிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆளுநர்கிட்ட போய் கொடுக்குறாரு. கடந்த ஆட்சியில் இதே மாதிரி ஸ்டாலினும் போய் கொடுத்தாரு. பார்த்துருப்பீங்க. அதிமுக ஆட்சியில் ஊழலே நடக்கலையா? இப்போ என்ன இவரு ஏதோ புதுசாக போய் கொடுக்குறாங்களான்ற கேள்வி வருது. அதாவதுங்க, அதிமுக ஆட்சியில் ஊழல் நடக்குன்னு சொல்லி ஸ்டாலினும் கொடுத்தாரு தான் கவர்னர்கிட்ட. ஆனால் கொடுத்து இவர் ஆட்சிக்கு ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்தார்ல, அதுமாரி நடவடிக்கை எடுத்தாங்களா? நடவடிக்கை எடுக்கலை. ஏன் எடுக்கலைன்னா வழக்கு நிலுவையில் இருக்குது. ஏன் நிலுவையில் இருக்கு? அதுக்கு தக்க ஆதாரங்கள் இல்லை. ஆதாரங்கள் இல்லைன்னா அந்த குற்றச்சாட்டு உண்மை இல்லைன்னு அர்த்தம். அப்போ உண்மையாக இருந்திருந்தால் நடவடிக்கை எடுக்காத அளவுக்கு நல்லவரா? இல்லை, எஃப்ஐஆர்லாம் போட்டிருக்காங்க. எஃப்ஐஆர் போட்டாலே போதுமா? நீங்கள் 2G வழக்குக்கு போய் ராசா ஜெயிலில் இருந்துட்டு, திகார் ஜெயிலில் நீண்ட காலங்கள் மாத கணக்கில் இருந்துட்டு இப்போ குற்றமற்றவர் நான் இப்போ நீதிமன்றம் விடுதலிச்சுன்னு சொல்கிறார். நீதிமன்றம் சொல்லி தான் ஜெயிலுக்கே போனார், திகார் சிறைக்கு. அப்படிப்பட்டவரை இன்றைக்கி என்ன சொல்கிறாரு? நான் குற்றமற்றவன் பார்த்தீங்கல்ல அப்படிங்கிறாரு. இப்போ வெறும் எஃப்ஐஆரை மட்டும் போட்டுட்டா அது எஃப்ஐஆருங்கிறது முதல் தகவல் அறிக்கை மட்டும் தானே. உள்நோக்கத்துக்காக போட்டிருக்காங்கன்னு நம்ம எடுத்துக்கலாமா? அதை உள்நோக்கத்தை தான் போட்டிருக்காங்க. அது உண்மையாக இருந்தால் எடப்பாடியோ மற்ற அமைச்சர்களையோ அவர் கைது பண்ணியிருப்பாங்க. என்ன? ஏன்னா அப்படி கைது பண்ணினா அரசியலில் அவர்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு பலன் கிடைக்கும். அப்போ அந்த பலன் கிடைக்குங்கிற அடிப்படையில் அது செய்வாங்களா செய்ய மாட்டாங்களா? அப்போ வெறும் எஃப்ஐஆர் மட்டும் போட்டு வச்சுருக்காங்கன்னா அது இப்போ ரகுபதி கூட இப்போ போய் பார்த்துக்கப்புறம் என்ன பதில் சொல்கிறாரு? இது மாதிரி அதிமுக ஆட்சியில் தான் அதிகமாக இருந்துச்சுன்றாரு. அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை சொல்கிறாரு. நாங்கள் அந்த வழக்கை நிலுவையில் ஏங்க நிலுவையில் வச்சுருக்கீங்க? நான் உங்கள் கையில் முதலமைச்சர் பதவி வந்தாச்சு, அதிகாரம் உங்கள் கிட்ட இருக்குது. அப்போ நீங்கள் அந்த புகார் மீது நடவடிக்கை எடுத்துருக்கணும்ல. அப்போ திமுகவும் அதிமுகவும் சும்மா எஃப்ஐஆரை போட்டு மக்களை தான் ஏமாத்துறாங்கன்னு எடுத்துக்கலாம். இல்லை, அப்படி நம்ம எடுத்துக்கூடாது. ஏன்னா அதிமுக மீது நடவடிக்கை எடுக்கிற அளவுக்கு அவர்கள் சொல்கிற குற்றச்சாட்டில் உண்மை இல்லை. உண்மை இருந்திருந்தால் நடவடிக்கை திமுக அரசாங்கமே எடுத்திருக்கோம். அப்படி இல்லைங்கிறதா இது. ஆனால் அதிமுக அரசாங்கம் இப்போ ஏற்கனவே கலைஞர் மீதெல்லாம் புகார் இருக்கும்போது ஆட்சிக்கு அதிகாரத்தை கைது செஞ்சாங்க. அது இவங்க அரசியல் காரணங்கள் அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர, ஆனால் அந்த புகார் மீது உண்மைத்தன்மை இருந்துச்சு, அதனால தான் கைது செய்ய முடியும். நீங்கள் உண்மைத்தன்மை இருந்தால் கைது செய்ய முடியுங்க. இல்லைன்னா கோர்ட்டில் போய் உங்களுக்கு கோர்ட்டில் அந்த கேஸ் உடையும் போது அசிங்கப்பட்டு தான் போய் அந்த யார் வழக்கை போட்டாங்களோ அந்த அரசாங்கம் அசிங்கப்படும். நீங்கள் இவ்வளோ சொல்லிட்டீங்க. ஊழல் புகாரில் போயிட்டு ஜெயிலுக்கு போன ஒரே ஆள் அம்மையார் ஜெயலலிதான்னு ஒரே வார்த்தையில் முடிச்சிடுவாங்க. நீங்கள் அதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? இல்லை, நம்ம அதை மறுக்கவே இல்லை. ஊழல் புகாரில் அவங்க ஜெயிலுக்கு போனாங்கன்னா அவங்க சாகர வரைக்கும் அவர்கள் அமைச்சர் தான். ஏன்னா ஒரு தீர்ப்பு அடுத்து மேல்முறையீட்டுக்கு போகணும். மேல்முறையீட்டு போகிற காலகட்டத்துக்குள்ள அவர் இறந்துட்டாங்க. என்ன அடுத்தது சசிகலாவுக்கு அதில் பங்கு இருக்குது. சசிகலா அதாவது இப்போ நம்ம ஒரு துறையில் நம்ம இருக்கிறோம், ஒரு அமைச்சராக. அந்த துறை கீழே இருக்க ஒரு பிஏஓ கலெக்டரோ
ஒரு ஊழல் ஈடுபடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ எனக்கு பொறுப்பு இல்லைன்னு இல்லை, நான் அவர்களை சரியாக கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்குது. அதை நான் தவறிட்டேன். அந்த தவறு தான் பிரச்சனை அம்மா அவர்கள் பண்ணதை ஒழிய அந்த குற்றத்திற்கு முழு முதற் காரணம் சசிகலா அவர்கள், இளவரசி அவர்கள். அதனால தான் அந்த குற்றமே தவிர அது முழுக்க ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் மட்டுமே அதுக்கு குற்றவாளின்னு தெளிவாக சொல்லிட்டாங்கல்ல. இல்லைங்க, அதாவதுங்க இப்போ ஒன்றும் இல்லைங்க, ஒரு ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ஏதாவது ஒரு கொலை ஒரு அசோசியேஷன் நடந்தால் என்ன பண்ணுவீங்க? எடுத்த உடனே தலைவர் மேலே தான் குற்றச்சாட்டுவாங்க. ஆனால் இப்போ அசோசியேஷன் பண்ணது யாரோ ஒருத்தராக இருப்பாங்க, ஏன்னா அவர் தூண்டுதலின் பேர் தான் நடந்துச்சு. நம்ம திரு விஜய் அவர்கள் கேஸில் எடுத்துக்கலாம், அந்த கேஸில் அப்படி தான் இருக்குது. இப்போ மகளிர் மாநாட்டில் பார்த்தீங்கன்னா ராமதாஸ் மேலே தான் வழக்குன்னு போடுவாங்க. இப்படி எத்தனை விஷயங்கள் உதாரணங்கள் இருக்குது. அதுபோல தான் பிரச்சனை அம்மா அவர்கள் ஏன்னு சொல்கிறாங்களே தவிர அவர்களுக்கு முழுக்க அந்த குற்றத்திற்கு பொறுப்பு இல்லை. ஏன் பொறுப்பு இல்லைன்னா அவர்கள் கண்காணிச்சிருக்கணும், சசிகலா அவர்களை கண்காணிக்க வச்சுருக்கணும். நம்பினாங்க, முழுமையாக நம்பினாங்க. அவர்கள் பின்னுக்கு இருந்து அவர்கள் இளவரசி போன்றவர்கள் பின்னுக்கு இருந்து அந்த ஊழலில் ஈடுபட்டாங்க அப்படிங்கிறது தான். அதுவும் அவர்கள் உயிரோடு இருந்திருந்தால் மேல்முறையீடு போயிருக்கும்போது அடுத்தடுத்த உச்சநீதிமன்றம் அந்த மாதிரி போகும்போது அந்த வழக்கு இல்லாமல் போயிருக்கும். ஆராசா 2Gயில் அதாங்க நிலமாச்சு. 2G போயிருக்கும் போது இதாக இருந்துச்சு. அப்புறம் உச்சநீதிமன்றம் அடுத்தடுத்த இது போகும்போது கேஸ் இல்லாமல் போயிடுச்சு. இதேமாதிரி கொலை வழக்குகளாக இருக்கணும், அரசியல் தலைவர்களுக்காக இருக்கு. நான் நம்ம மரியாதைக்குரிய ஜான் பாண்டியன் அவர்கள் மீது பல்வேறு கொலை வழக்குகள் இருந்துச்சு. உச்சநீதிமன்றத்துக்கு முறையீட்டுக்கு போனோடனே அந்த 13 கொலை வழக்குகள் இல்லை, ஒன்றுமே இல்லாமல் போச்சு. அப்போ இப்படி அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்குள்ளே புரட்சி அம்மா அவர்கள் இறந்துட்டாங்க. இறந்ததுனால அது அந்த வழக்கு அப்படியே ஒரு முடிஞ்சு போச்சு. ஓகே, அது ஒரு சைடு பழைய கதையாக இருந்தால் கூட இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆளுநர்கிட்ட போய் மனுலாம் கொடுத்துருக்காருல்ல, அவர் மேலேயும் இந்த டெண்டர் ஊழல்லாம் இருக்குன்ற மாதிரி இவங்களும் வழக்கெல்லாம் பதிவு செஞ்சுருக்காங்க. அதனால தான் இவர் சிபிஐ விசாரணைக்கு பயந்து தான் பாஜக கிட்ட இவர் அடிப்பணிஞ்சிருக்காருன்ற மாதிரி அவங்க ஒரு விமர்சனம் வைக்கிறாங்கல்ல. அப்போ 2024 அதே பாஜகவுக்கு பயந்து தான் இருந்தாங்களா? கூட்டணிக்கு விட்டு வெளியே பாஜக விமர்சித்து பேசலையா? ஆக தேவையை ஒட்டி தாங்க ஒரு விஷயம் நகரம். இன்னைக்கு வலுவான அணி அமைக்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஏன்னா இவர்கள் அதிமுக தனிச்சே ஜெயிக்க முடியும்னாலும் இதை ஒத்துக்கணும்ல. ஏன்னா 2014 பரிசில் அம்மா அவர்கள் தனித்து போட்டியிடும் போது அப்போ என்னென்னா 13 கட்சி கூட்டணியில் இருக்கோம், 13 கட்சி கூட்டணியில் இருக்கான்னு திமுக ஒரு மிகப்பெரிய அளவுக்கு ஒரு பிரச்சாரம் பண்ணாங்க. ஆனால் அதேமாரி தான் அவங்க ஜெயித்தாங்க. ஏன்னா 234 தொகுதியிலையும் அதிமுக சின்னம் தான். 2 பேர் கருணாசும் இவரும் இருந்தாங்களே தவிர, தனியார் இருந்தாங்களே தவிர, ஆனால் அவர்களும் அதிமுக சின்னம் தான். அவர்களுக்கு வாக்கு வங்கி உங்களுக்கு சொல்கிறதுக்கு இல்லை, ஏதோ ஒரு சில பகுதியில் தானே தவிர தமிழகம் முழுக்க வாக்கு வங்கிலாம் அவங்களுக்கு கிடையாது. அப்போ அதிமுக தனி கட்சியோ அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். அப்படி நின்று ஜெயிச்சிட்டாங்க. அதுபோல் எடப்பாடி தனியார் ஜெயித்தாலும் இன்றைக்கி ஒரு மித்தை உருவாக்க வேண்டிய அவசியம் இருக்குது. நாங்கள் பலமாக இருக்கிறோம். 2016 கதையே வேற. அப்போ அம்மையார் ஜெயலலிதா இருந்து உயிரோடு இருந்த போது நடந்த அதான் சொல்கிறேன். இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதே ஃபார்முலா இப்போ பண்ணால் அதிமுக ஜெயிக்குமான்றதானே கேள்வி. இல்லை, அதனால தான் என்னென்னா ஜெயிக்க முடிஞ்சாலுமே நாம் கூட்டணியோடு இருந்தால்தான் மக்களுக்கு திமுக வைக்கிற அந்த கருத்துக்கு எதிராக, அதாவது ஒரு மித்து கிரியேட் பண்ணோம். நாங்கள் கூட்டணியில் இருக்கோம், நாங்கள் பலுவாக இருக்கேன், அதிமுக கூட்டணியில் இல்லை, யாருமே அதிமுக சீண்டலை, அதனால தான் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு தான் அந்த கூட்டணியை உருவாக்குறாங்க. அப்போ அந்த கூட்டணி உருவாக்குற இடத்துல தான் இன்றைக்கி பாஜக இருக்குது, தமிழ் மாநில காங்கிரஸ் இருக்குது, பாமகவும் இணைஞ்சிருக்கிறாங்க, அடுத்தது தேமுதிகவும் இணைஞ்சிருவாங்க. பாமக முழுசாக இருக்கும் போதே அதிமுகவுக்கு பெருசாக வெற்றியை கொடுக்கல. இப்போ அது பாதியாக சரி பாதியாக இப்போ உடஞ்சி அதிமுக கூட போய் சேர்ந்துருக்கு. அதில் எவ்வளோ ஆதரவு கிடைக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? அதாவதுங்க, அதிமுக போன தடவை லாஸ் பண்ணது 20 லட்சம் வாக்குகளில் தான் ஓவரால் இதை ஆட்சியை. அந்த 20 லட்சம் வாக்குகள் வந்தால் போதும். பாமக பிரிஞ்சதுனால் திமுக, அதாவது ஏற்கனவே அவர்கள் வாங்கிய வாக்கு 20 லட்சம் வாக்கு சாலிடாக பாமக யார் கூட கூட்டணி வச்சாலும் என்ன கொள்கை பேசுனாலும் தனிச்சே நின்னாலும் 20 லட்சம் வாக்குகள் வாங்குவாங்க ஒன்றா இருக்கும்போது. இப்போ ராமதாஸே புலம்புறாரா இல்லையா? அன்புமணி தான் அதிகமான மாவட்ட செயலர் கூட்டு போயிட்டார், நிர்வாகிகளை கூட்டு போயிட்டார், என்னால் நான் மாவட்ட செயலர் கூட்டமே நடத்த முடியல, வரவேணான்னு சொல்லிட்டாரு அப்படின்னு புலம்புறாருன்னா என்ன அர்த்தம்? 90% மாவட்ட செயலர்கள் கட்சி நிர்வாகிகள் அன்புமணியோடு வந்துட்டாங்க. அப்போ நீங்கள் மக்கள் தானே ஓட்டு போட போகிறாங்கன்னு சொல்லுவீங்க. பாட்டாளி மக்கள் கட்சிக்கு பாப்புலேஷன், வன்னியர் பாப்புலேஷன் ஏறத்தாழ 2 கோடிக்கு மேலே, 20 லட்சம் வாக்கு தான், 10% வாக்கு தான் வாங்குறாங்க. அப்போ யார் வாங்குறாங்க? நிர்வாகிகள் தான் வாங்குறாங்க, பாமக நிர்வாகிகள். அப்போ பாமக நிர்வாகிகள் யாருக்கிட்ட அதிகமாக இருக்காங்க? அன்புமணிக்கிட்ட. அதனால் என்னுடைய கணிப்பு 20 லட்சம் ஓட்டில் 10 லட்சம் ஓட்டு வாங்குவார். சரி விடுங்க, அவ்வளோ கூட வாங்கணும், பாதிக்கு பாதின்னு வச்சுக்கிட்டா கூட 10 லட்சம் ஓட்டு பாமகவால் அதிமுக அன்னைக்கு கூடுதலாக வரும். ஒன்று. இது இல்லாமல் பாஜக 3% இருந்த வாக்கு வங்கி
இன்னைக்கு நடந்து இந்த பாராளுமன்ற தேர்தலில் 11% உயர்ந்திருக்கு. அது 11% உயர்ந்திருக்கு தான், நான் மாற்றுக்கிறதே இல்லை. ஆனால் அதே தான் வந்து சட்டமன்ற தேர்தலையும் நடக்கும்ன்றதுல உங்களுக்கு நிச்சயமாக எப்படி நீங்கள் சொல்கிறீங்க? இல்லைங்க, நீங்கள் பாதி கழிச்சுங்க. நான் என்ன சொல்கிறேன், 11% வாங்கின வாக்கு வங்கி வேணாம் விடுங்க, 6% வச்சுங்க. 6% வச்சாலும் 20 லட்சம் ஓட்டு வந்துருங்க பாஜகவுக்கு. அப்போ 20 லட்சம் ஓட்டு அதிமுக அன்னைக்கு. இப்போ அண்ணாமலை இருந்தார் தலைவராக, அவர் ஏதோ வாங்கினாரு, அவர் செயல்பாடுகள் நல்லா இருந்துச்சு. இப்போ நயினார் நாகேந்திரனோட செயல்பாடுகள் சரியா இல்லைன்ற மாதிரி பாஜகவினரே சொல்கிறாங்கல்ல, அது எந்த நம்பிக்கையில் நம்ம எடுத்துக்க முடியும்? அது திமுக சொல்கிற குற்றச்சாட்டுங்க. நயினார் நாகேந்திரன் செயல்பாடு சரியாக இருக்கிறது தொட்டு தான் கூட்டணி சரியாக அமையுது. பிரிஞ்சு போன கூட்டணி எல்லாம் ஒன்று சேர்றாங்க. நீங்கள் அதிமுக தலைமையை ஏற்றுக்கிட்டு நீங்கள் பாமக வந்துட்டாங்க. தெளிவாக என்ன சொல்கிறாங்க பாமக, நாங்கள் அதிமுக அணியில் சேர்ந்து விட்டோம், அது தேசிய ஜனநாயக கூட்டணியில் சேர்ந்து விட்டோன்னு பதில் சொல்லலை. அதிமுக அணியில் சேர்ந்து விட்டாங்கிறாங்க. அப்போ என்னன்னா, இங்கே மாநிலத்தை பொறுத்தவரை அதிமுக அணி திமுக அணி 2 அணி தான், அது எப்பவுமே இருக்கும். ஆனால் அப்போ அந்த இடத்த அவங்க கரெக்டாக பயன்படுத்துகிறாங்க. நயினார் நாகேந்திரன் அதற்கு ஆதரவாக இருக்கிறார். இதே வார்த்தை அண்ணாமலை இன்னைக்கு பேசியிருந்தார். நான் அனுபவம் பேசுறது மாற்றுக்கிறது சொல்லுவார். சரி, நீங்கள் இவ்வளோ சொன்னீங்க, மாநிலத்துக்கு தலைமை அதிமுகன்றீங்க. ஆனால் அமித்ஷா வந்து பேசிட்டு போகிறாரு, கூட்டணி ஆச்சுன்றதை தெல்ல தெளிவாக சொல்லிட்டு போகிறாரு. அதிமுக தலைமையிலான கூட்டணி சொல்லவே மாட்டுறாரு. ஏன்? இல்லை தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி, அது எடப்பாடி முதலமைச்சர்ன்றார். அமைச்சரவையில் அதை பற்றி பேசலையே. இல்லை, அமைச்சரவையில் தேவைப்பட்டால் கொடுக்க தான் செய்வாங்க, அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க, நடக்காதுங்கிறதுலாம் இல்லை. அது ஆஃப்டர் தேர்தலுக்கு அப்புறம் நடக்க வேண்டிய விஷயம். இல்லை, இது வந்து எப்படி தமிழ்நாடு அதை டிஎன்ஏக்கே அது எதிராக இருக்குல்ல நீங்கள் சொல்கிறது. வழக்கமாக கூட்டணி கட்சிக்கு அவங்க கொடுக்கவே மாட்டாங்க அமைச்சரவையில் இடமே. இல்லை அதாவதுங்க, இது வரைக்கும் என்ன பொசிஷன் இருந்துச்சுன்னு இல்லை, அப்பப்போ மாற்றங்கள் நடக்க தான் செய்யும். கூட்டணி ஆட்சிங்கிறது உண்மையிலே 2006 அமைஞ்சிருக்க வேண்டிய ஒன்று. ஏன்னா 96 எம்எல்ஏக்கள் வச்சு திமுக ஆட்சி வச்சு, அப்போ பட்டாளிமங்கள் வச்சு ராமதாஸ் தான் அதுக்கு எடுத்தார். நாங்கள் வெளியிலேருந்து ஆதரவு தரணும்னா காங்கிரஸும் வெளியிலேருந்து ஆதரவு தர வேண்டிய நிலைமைக்கு வந்து போச்சு. இல்லைன்னா அந்த காங்கிரஸும் பாமக அன்றைக்கி ஆதரவுலாம் அன்றைக்கி திமுக ஆட்சியை நடத்திருக்க முடியாது. இப்போ காங்கிரஸ் இருந்துச்சு, அது ஒரு 2006. ஆமாம். ஆக கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டில் அமையலைன்னா காரணம் வந்து இதுதான். மீதி எல்லா முறையும் பெரும்பான்மையோட எல்லா கட்சியும் நீங்கள் சொல்கிறீங்க. ஓகே, அது ஒரு வகையில் அமைஞ்சாலும் நல்லதுன்ற மாதிரி தான் நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் எடப்பாடி அவர்கள் சொல்லவே மாட்டாரு, பாஜகவுக்கு நாங்கள் இடம் கொடுக்குறோன்ட்டு அமைச்சரவையில். இல்லை, தேர்தலுக்கு பிறகு நிறைய இடத்த பதிவு பண்ணிட்டார். தேர்தலுக்கு பிறகு பேசுவோம். ஏன்னா அதிமுக, அதாவது நான் அவரே எடப்பாடியே பதில் சொல்லும்போது நான் முதலமைச்சருங்கிறத அவர் பதிவு பண்ண முடியாது. ஏன்னா தன்னைத்தானே பெருமைப்படுத்திக்க முடியாது. அதனால் அதிமுக தலைமை தாங்கும், அதிமுக தலைமையில் ஆட்சி அப்படின்னு. இதை விரும்புவாங்களா? பாஜக வந்து அமைச்சரவையில் உட்கார்றத மக்கள் விரும்புவாங்களா? இது வந்து அது தேர்தலுக்கு பிறகு சந்திக்கிற விஷயம் தானே. நீங்கள் பெரும்பான்மை இல்லைங்க போது தான் உனக்கு அந்த சூழலே வரும். ஏன்னா தமிழ்நாட்டில் இது வரைக்கும் ஏன் கூட்டணி அமைச்சரவை வரலன்னா, தமிழ்நாட்டில் ஒரு முறை கூட திமுக அந்த 2006 மட்டும்தான் விதிவிலக்கு, மீது எல்லா தடவையும் பெரும்பான்மையோடு தான் ஆட்சி அமைஞ்சது. அதனால தான் நம்ம கூட்டணி அமைச்சரவை தமிழ்நாடு பார்க்கல இருக்காது. ஆனால் இந்தியாவில் அப்படி பார்க்கல. காங்கிரஸ் கட்சி எத்தனையோ முறை ஆட்சி அமைக்கும் போது, தேவகோட ஆட்சி அமைக்கும், இப்படி எல்லாருமே சேர்ந்து அந்த ஆட்சியை வந்து நடத்த வேண்டிய பொறுப்பு இருந்துச்சு. அதனால் கூட்டணி அமைச்சர்கள் இருந்தால் அப்படி தான் வந்து தமிழ்நாட்டில் மத்திய அமைச்சர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. அதுவான சூழல் வேறு. தமிழ்நாட்டில் இதுவரையும் அப்படி அமைஞ்ச ஒன்று 2006 அப்பையும் ராமதாஸ் அதுக்கு வந்து இடம் கொடுக்காம நான் வெளியிலேருந்து ஆதரவு தரேன். 2 பேரும் காங்கிரஸும் பாமக. ஆமாம், இவர் சொன்னனால அவங்களுக்கு நெருக்கடி. சரி, ஏன்னா இவங்க 18 எம்எல்ஏ, அவங்க 96 எம்எல்ஏ ஏறத்தாழ கிட்ட வந்துட்டாங்க. ஒரு 2-3 எம்எல்ஏ தான் தேவைங்க நிலமை இருக்குது. இல்லை, அப்போ கூட அன்புமணிக்கு வந்து மத்திய அமைச்சரில் ஒரு இது கொடுத்து இருந்தாங்க, அவங்களும் மத்திய அமைச்சராக கொடுத்தாங்க. இல்லை, அதனால தான் அவரும் ஒத்துக்கிட்டார். அது எல்லாம் அண்டர்ஸ்டாண்டிங்கில் போயிடுச்சு. ஆமாம், அதனால் என்ன அதில் அண்டர்ஸ்டாண்டிங்னா, ராமதாஸ் அவர்கள் வந்து குடும்ப உறுப்பினராக இல்லை யாருமே, அதனால் அவர்களை வந்து நம்ம வந்து ஆக்கணும்னு அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி போயிட்டாருன்னு சொல்லி ஒரு சொல்கிறாங்க. அது ஒரு சமாதானம் ஆகிட்டாங்க. அது எப்படியோ நம்ம அதை பற்றி. இப்போ தனிப்பெரும்பான்மையோட ஆட்சி வந்தால் அது நடக்குங்க. தனிப்பெரும்பான்மை இல்லாமல் இருந்துச்சுன்னா அந்த நேரத்தில் கூட்டணி அமைச்சரவை. அதனால தான் அதிமுகவுக்கு வந்து ஆதரவு கொடுக்க மாட்டாங்கன்ற அந்த கேள்வியும் வருது. மக்கள் ஏன் குறிப்பாக அதிமுக ஆதரவு இல்லைன்னா, பாஜக ஒரு பக்கம் கூட்டணியில் இருக்குது, ஒருவேளை இவங்க நாளைக்கு அமைச்சரவையிலையும் உட்காந்துட்டாங்கன்னா பெரிய சிக்கலாகுன்ற மாதிரி மக்கள் யோசிக்கிறாங்க. இல்லை, அப்படி இல்லை. பாஜக மீது பெரிய சிக்கல்லாம் இல்லைங்க. என்ன பெரிய சிக்கல்லாம், பாஜக வந்து ஒரு மதவாத சக்தியாகவே வெளியே ப்ரமோட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் குஜராத்தை தொடர்ந்து ஆண்டுகிட்டு இருக்காங்க. குஜராத்தில் அங்கே இருக்க இஸ்லாமியர் ஓட்டு போடுறாங்களா போடலையா? குஜராத்தில் நடந்த மாதிரி கலவரம் தமிழ்நாட்டில் எங்கேயுமே நடக்கல. இல்லைங்க, அதில் நீங்கள் கலவரம்ன்றீங்கன்னா அது வேறு விஷயம். ஏன் வேறு விஷயம் சொல்லுங்களேன். இங்கே கலவரம் நடந்தது திமுக ஆட்சி காலத்தில். கோயம்புத்தூரில் 25 பேர் கொல்லப்பட்டது திமுக ஆட்சியில் தான் இங்கே கோயம்புத்தூர் கலவரம் நடந்துச்சு. அதனால் நீங்கள் வந்து அதிமுக ஆட்சி காலத்தில் மத கலவரங்கள் நடக்கவே இல்லை. ஆக ஆனால் கலவரம் நடக்கும். இல்லை, எந்த கலவரமும் நடந்ததில்லை. மத கலவரம் மாற்றி ஒரு ஜாதி கலவரம்னு ஒன்று சொல்லுவீங்க, அதுக்கான மத கலவரம் தெளிவாக சொல்கிறேன். தூத்துக்குடியில் நடந்துச்சு, அதை நான் சொல்கிறேன்.
இல்லை அது வந்து மக்கள் போராட்டத்தை ஒட்டி ஒரு விஷயம் நடக்கும். அது வந்து அதிமுக ஆட்சி திமுக ஆட்சி காலத்தில் நடந்துச்சு. என் மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்கள் படுகொலை நடந்துச்சா இல்லையா? நெல்லையில் தாமிரபரணி ஆற்றுல தள்ளி விட்டு அடித்தாங்களே போலீஸ். அதனால் இது வந்து நடந்த ஒன்று தான். நம்ம வந்து அதை வந்து உள்ள இது பண்ண வேண்டியதில்லை. ஆனால் பொதுவாக என்ன விஷயம்னா, இந்த ஆட்சி திமுக எப்படியாவது ஆட்சியை தக்க வைக்கணும்னு பார்க்குறாங்க. ஆனால் ஆட்சியை இது வரைக்கும் வரலாறு தக்க வச்சது இல்லை. அதிமுக வந்துடுங்கிற இடம் இருக்குது. அந்த இடம் இருக்கும்போது இல்லைன்னு ஒரு மாயை உருவாக்க பார்க்குறாங்க. அந்த மாயை என்னென்னா, பாஜக கூட இருக்கிறதுனால அவங்க தோற்றுருவாங்க, பாஜக கூட இருக்கிறனால தோற்றுருவாங்க. பாஜக வாக்கு வங்கி உயர்ந்திருக்குங்க. இந்த பாஜக கூட இருந்து எந்த கட்சி ஜெயிச்சிருக்காது சொல்லுங்க. இல்லை இத்தனை வருஷமா நீங்கள் பாஜகவோட கூட்டணி இருக்கு. அதிமுக எத்தனை தேர்தலில் ஜெயிச்சிருச்சு? பாஜக கூட இருந்தாங்க, நிதிஷ் ஆட்சிக்கு வந்தார். இப்போ நடந்து முடிஞ்ச தேர்தலில் பேசுகிறேன், தமிழ்நாடு பேசுகிறேன். தமிழ்நாட்டில் இப்போ தாங்க காலே ஊன்றாங்க. 12 வருஷமா ஆட்சியில் இருக்காங்க மத்தியில். இப்போ வரணும் நம்ம சொல்லவே முடியாது. அதை இல்லை 13 வருஷம் இருக்கிறாங்க. சரி, இப்போ தான் பாஜக ஒரு எண்ணிக்கையில் உயர்றாங்க. அதாவது பாஜக தனித்து போட்டிடும் போது 2000-3000 வாக்கு வாங்கினதான் ஒரு சட்டமன்ற தொகுதியில் இருந்தாங்க இன்றைக்கி நிலமை. ஆனால் இப்போ இந்த நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் வாக்கு 18 லட்சம் வாக்கு அவங்க சொந்த வாக்கு வாங்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், கூட இருந்த ராமதாஸுடைய வாக்கோ, டிடிவி தினகரன் வாக்கோ, ஓபிஎஸ் வாக்கோ சொல்லலை, இதை மட்டும் சொல்கிறேன். அப்புறம் இதையும் தாண்டி இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த 18 லட்சத்தில் சட்டமன்ற வாயிலாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சட்டமன்றத்துலேயும் 15,000 வாக்குகள் வாங்கியிருக்காங்க. அந்த 15,000 வாக்குங்கிறது இவங்களுக்கு புதுசு. பாஜக அப்படி வாங்கினதே இல்லை. அப்போ அதுதான் வந்து அவர்களுடைய வளர்ச்சி. அந்த வளர்ச்சி தான் நான் வந்து பாசிட்டிவாக அந்த வளர்ச்சியை வந்து நயினார் நாகேந்திரன் காட்டுறாரா இல்லையான்றதை நம்ம தேர்தலில் தான் பார்க்க முடியும். ஏன்னா இந்த வளர்ச்சியை வந்து அண்ணாமலை காட்டிட்டார். 2021 தேர்தலில் எல்முருகனும் காட்டிட்டார். இவர் வந்து இன்னும் காட்டாமல் இருக்காரு. அதை பொறுத்து இருந்தால் நம்ம பார்க்கலாம். தேர்தல் வரும்போது தான் தெரியும். ஆமாம். ஆனால் ஒவ்வொரு தலைவர்களுக்கும் ஒவ்வொரு தனித்துவம் இருக்குது. அந்த தனித்துவத்தை அணுகுவாங்க. நீங்கள் நயினார் நாகேந்திரத்தை வந்து சொல்கிறீங்கன்னா, நான் நயினாரத்தோட பாசிட்டிவ் விஷயத்தை சொல்லுவேன். என்ன பாசிட்டிவ்? அதிமுக அணியை புல் பணிக்கு இழுத்தது 2021 என்னன்னு பார்த்தீங்கன்னா, டவுன் சவுத்தில் தான். அதாவது திருநெல்வேலி, தூத்துக்குடி, நாகர்கோவில் மாவட்டங்களில் கொத்தா திமுக அணிக்கு போச்சு சீட்டு. அந்த கொத்தா திமுக அணிக்கு போனதுனால தான் அவர்கள் வெற்றி பெற்றாங்க. சென்னை ஜோனும் சென்னை சுற்றி இருக்கக்கூடிய 30 சட்டமன்ற தொகுதியில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டத்தில் ஒன்று மரகத குமரவேல் அவர்கள் மட்டும் வெற்றி பெற்றார்கள். 29 சீட்டு திமுக அணி. அதே மாதிரி அங்கே திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரியில் ஏறத்தாழ அங்கே ஒரு 25 சீட்டு. இது ரெண்டும் சேர்ந்து தான் ஆட்சி அதிகாரத்துக்கு அவங்க வந்தாங்க. அப்போ அந்த ஊருக்காரர் யார், திருநெல்வேலியை சேர்ந்தவரை போட்டு வச்சுருக்காங்க நயினார் நாகேந்திரன். அப்போ குறைந்தபட்சம் அந்த சுற்று வட்டத்தில் 4 மாவட்டத்தில் அரசியல் அதிகாரம் செலுத்துவாரா? அதன் அடிப்படையில் போன முறை இருந்த வெற்றி திமுக கிடைக்காது. அடுத்தது அதன் மூலமாக அதிமுக அணி வெற்றி பெறும். கொங்கு மண்டலத்தை சேர்ந்தவர் தான் அண்ணாமலை. கொங்கு மண்டலத்தில் எத்தனை சீட்டு ஜெயிச்சு கொடுத்தாரு போன வாட்டி? கொங்கு மண்டலம் சேர்ந்ததாங்க எடப்பாடி. இபிஎஸ்ஐ விட்டு கொடுத்துருவாங்களா? கொங்கு மக்கள் விட்டு கொடுக்க மாட்டாங்க. அதனால தான் என்ன நெருக்கடி இருந்தாலும் இந்த 57 சீட்டுக்கு கொங்கு மண்டலம் 40 சீட்டு ஜெயிச்சிருக்காங்க. இப்போ கூடுதல் பணம் வேற துணை ஜனாதிபதியாக சிபி ராதாகிருஷ்ணன் ஆயிருக்காரு. அப்போ அதிமுக ஜெயிச்சதே பாஜகவால் நீங்கள் ஒத்துக்கிறீங்களா? அப்போ ஏங்க இவர் இருக்காருங்க, இபிஎஸ் இருக்கார்ல, இபிஎஸ் உடைய இதை வெற்றியா நீங்கள் பாஜகவுடைய வெற்றியா? அண்ணாமலை வெற்றி கிடையாது. அண்ணாமலையும் உதவி இருப்பார். 10 ஃபேக்டரில் அது ஒரு ஃபேக்டரு. இபிஎஸ் உடைய சொந்த தொகுதிங்க. அதெல்லாம் ஒத்துக்கிறேன். நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் சொல்கிறீங்களே இப்போ தென் மாவட்டங்களில் வந்து இப்போ நயினார் நாகேந்திரனோட செல்வாக்கு வச்சு அவர் ஜெயிப்பாருன்றீங்க. இதே ஃபார்முலா நம்ம போன தேர்தலில் எடுத்துக்கிட்டா, அப்போ கொங்கு மண்டலத்தில் நீங்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருந்தாலும் அண்ணாமலை அவர்களும் ஒரு ஃபேக்டர் யூஸ் பண்ணியிருக்காரு. அது இல்லாமல் யாரும் மறுக்கல. ஆனால் அண்ணாமலையால் மட்டுமே வெற்றி பெற்றான்னு சொல்ல வரல. யாரோடங்க கம்பேர் பண்ணுறீங்க நீங்கள்? ஏன்னா அண்ணாமலையும் பயன்பெற்றிருப்பார், அவ்வளோதான். ஆனால் இபிஎஸ் அவர்களை தான் முதலமைச்சராக இருந்ததுனால அந்த மக்கள் நம்ம இடத்துலேருந்து ஒருத்தர் முதலமைச்சராக இருக்கார், இவரை நம்ம விட்டு கொடுக்கக்கூடாது, இவர் வெற்றி பெறணும் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த நினைப்பு தான் இந்த தேர்தலையும் பிரதிபலிக்கும். அந்த பிரதிபலிப்பு தான் 57 சட்டமன்றத்தில் 40 ஜெயித்தாங்க. கோயம்புத்தூரில் ஒரு தொகுதி கூட ஜெயிக்க முடியல திமுகவால். அந்த அளவுக்கு வலுவாக கொங்கு மண்டலத்தில் அதிமுக இருக்கிறது. இதில் கூடுதல் பலமாக இப்போ சிபி ராதாகிருஷ்ணனும் ஆனதுனால, பாஜக இன்னும் வலுவாக ஆனதுனால் கட்டாயம் இன்றைக்கி 57ங்கிறது 57 தொகுதியில் இந்த முறை 45 50 சீட்டு அந்த பகுதியில் மட்டும் ஜெயிச்சிருவாங்க. அப்போ தெற்கையும் ஜெயிச்சு
இங்கே வடக்கையும் ஜெயிச்சு வடக்க பட்டால் மகிழ்ச்சி உள்ளே வந்துச்சு, அது ஒரு கணிசமான வாக்குகள் வாங்கும். சென்னையும் இதாச்சுன்னு வச்சுங்களேன், கட்டாயம் அவர்கள் தனிப்பெரும்பான்மை ஆட்சி அமைக்கிற சூழல் உருவாகிடும். அப்போ சிபி ராதாகிருஷ்ணன் ஒரே ஒரு ஃபேக்டரை வச்சு கொங்கு மண்டலத்தை அதிமுக கூட்டணி ஜெயிக்க போகுது, அப்படிதான் நீங்க பேசுறது. சிபி ராதாகிருஷ்ணன் ஏன் அவர் ஒருத்தர் ஃபேக்டர் இல்ல புதுசா நீங்க சொல்றீங்கல்ல, இப்ப ஏற்கனவே எடப்பாடி இருக்காரு, இப்ப அண்ணாமலை தலைவராகவே இல்ல, சிபி ராதாகிருஷ்ணன் இப்ப புதுசா சேர்த்துக்கிட்டீங்க, இப்ப இந்த 2 ஃபேக்டர்னாலேயே கொங்கு மண்டலத்தை என்டிஏ கூட்டணி ஜெயிக்க போகுதுன்றீங்க. ஆமாம், இல்லைங்க ஆல்ரெடி இபிஎஸ்க்கு செல்வாக்கு இருக்குல்லங்க, இபிஏக்கு செல்வாக்கு இருக்குது, அங்கே தங்கமணி வலுவாக இருக்கிறார், இவர் வேலுமணி வேலை செஞ்சுட்ருக்காரு வலுவாக இருக்கார், இதெல்லாம் இருக்குது. கூட வந்து சிபி ராதாகிருஷ்ணன் புதுசாக ஒரு ஃபேக்டர் ஆட் ஆகுதுங்கிறார். நீங்கள் அண்ணாமலை வந்து யார் அவங்க கட்சியில் அவங்க மாற்றுறாங்க, அவருக்கும் ஒரு முக்கிய பொறுப்புலாம் இருக்கார். அவரும் இப்போ தேசிய அளவுக்கு ஒரு பொறுப்பு தரப்போகிறாங்க, தேசிய அளவுக்கு அமைச்சரவை மாறி இருக்கும், புதிய அமைச்சரவை தரப்போகிறாங்க, அதுக்கான சூழல்கள் எல்லாமே உண்டு. அப்படி தர கட்சி தாங்க அதிமுக. நீங்கள் பாஜக அப்படின்னா ஒருத்தரையே தொடர்ந்து லீடராக வச்சுருக்க கட்சி கிடையாது. இலா கணேசன் இருந்தாரா? இலா கணேசன் பொன்னார் இருந்தாரா? பொன்னார் கிட்ட தமிழிசை இருந்தாங்களா? தமிழிசை இருந்தாங்க 2 பீரியடு. தமிழிசைக்கு அப்புறம் பொன்னாரை மத்திய அமைச்சர் ஆக்கினாங்களா? தமிழிசை கவர்னர் ஆக்கினாங்களா? அப்புறம் எல்முருகன் ஆக்கியிருக்காங்க. எல்முருகன் இப்போ 2வது முறை ஆகிட்டாங்க, 3வது முறை ஆக்க மாட்டாங்க, வேற ஒருத்தர் ஆக்குவாங்க. அருமையாக சொன்னீங்க. பொன்னார் வந்து மத்திய அமைச்சராக இருந்தார், நீங்கள் சொல்கிற என்ன வச்சுக்கலாம், ஒரு அமைச்சரில் இருக்கார். 2016 அங்கே கன்னியாகுமரியில் எத்தனை சீட்டு பாஜக ஜெயிச்சது? அவங்க இன்ஃப்ளூயன்ஸ்லேயே வச்சுக்கோங்களேன். 2016 பாஜக இங்கே அதிகபட்ச வெற்றிகளை பெறலை, நம்ம அதை ஒத்துக்கிறோம். கெப்பாசிட்டியே இழந்துருச்சே நிறையா தொகுதியில். அதாவதுங்க அன்றைய சூழல் இன்றைய சூழல் வேறு வேறு. பாஜக அன்றைய காலகட்டங்கிறது 2000 வாக்கு தான். இன்றைக்கி அந்த பாஜக 20,000 வாக்குகளாக மாறி இருக்கு. ஒரு சட்டமன்றத்துக்கு 20,000 வாக்குகளாக மாறி இருக்கு. அதே டீப் சவுத் எடுத்துங்க, அதே நாகர்கோவில் தூத்துக்குடியில் பாஜக இந்த மாதிரி தனிச்சு போட்டுடுச்சுல பார்லிமெண்ட் எலெக்ஷனில், அந்த வாக்கை நீங்கள் எடுத்து பாருங்கள். எல்லா தொகுதியிலும் 20,000 15,000 ஓட்டு வாங்கியிருக்காங்க. கன்னியாகுமரியில் எப்போவுமே பாஜகவும் காங்கிரஸ் தான் இருக்க போகிறாங்க. நம்ம அதை வந்து சட்டமன்ற தேர்தலில் கம்பேர் பண்ணுறதே தப்புங்கிறேன். இல்லை, நான் என்ன சொல்கிறேன், அந்த ஓட்டை வாங்கியிருக்காங்கங்கிறேன். நீங்கள் அந்த ஓட்டு பார்லிமெண்ட்டுக்கும் சட்டமன்றத்துக்கும் வித்தியாசமே இருந்தாலும் பாதிக்கு மேலே போயிட போகுது, மாறிட போகுது. 16% வாங்கின பாஜக வாக்கு குறைஞ்சபட்சம் 6% மாற்ற பாதிக்கு குறைச்ச கூட 6% வாங்குதானே ஆகும். அப்போ 3% இந்த பாஜக 6% அதிகம் தானேங்க அவங்களுக்கு. இதே மாதிரி 6% வாக்கு வாங்குறவங்க திமுகவில் வேற யார்? அதை தான் சொல்ல வரேன். திமுகவில் இருக்கா? இவ்வளோ நேரம் வந்து நம்ம அதிமுக பாஜக பாமக இந்த கூட்டணி பற்றியே பேசிக்கிட்டு இருக்கோம். இன்னொரு பக்கம் திமுகவும் வலுவான கூட்டணி தான் வச்சிருக்காங்க, பெரிய கூட்டணி வச்சிருக்காங்க. கம்யூனிஸ்ட் இருக்காங்க, கிட்டத்தட்ட 6-7 கட்சி இருக்கு. இவங்களை கம்பேர் பண்ணுறப்போ இது வந்து கொஞ்சம் வலிமை இழந்து தானே இருக்குது அதிமுக. அதுங்க காங்கிரஸ் கட்சியுடைய வாக்கு என்பது 4%. இன்னைக்கு அட் ப்ரெசண்ட் அவங்க தொடர்ந்து ஏறத்தாழ 20-25 வருஷமாக அந்த பர்சன்டேஜ் தான் இருக்கிறாங்க. 5 கூட அவங்க தொடலை என்ன. ஆனால் 5 தொட்டவங்க பாட்டாளி மகிழ்ச்சி, ஆனால் சீட்டு தான் ஜெயிக்கல, வாக்கு அதிகம். காங்கிரஸ் வாங்குடைய வாக்கை விட பாமக வாக்கு அதிகம். ஒன்று, அவர்கள் திமுக கூட்டணி அது வெற்றி பெறக்கூடிய கூட்டணியோட இருந்துறாங்க. அதில் நல்லபடியாக தப்பிச்சவங்க ஒரு 18 சீட்டு 20 சீட்டு 12 சீட்டு வச்சுக்கிறாங்க. வாக்கு சதத்தை வச்சுட்டு நம்ம என்ன பெருமை தான் பேச முடியும். இல்லைங்க, நான் என்ன சொல்கிறேன், அதான் சொல்ல வரேன். 4% வாக்கு வைக்கிற காங்கிரஸுக்கு ஈக்குவலாக பாமக இருக்குது இன்றைக்கி. அடுத்தது பாஜக என்பது அந்த மொத்த அணி இருக்குல்ல, நீங்கள் மதிமுக, விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட் கட்சிகள் எல்லாமே 1% 1.5% ஓட்டு தான். இதை எல்லாத்தையும் சேர்த்தாவே பாஜக வாக்குக்கு நிகராகாது. ஆக இதையெல்லாம் சேர்க்கும்போது அதிமுக அணி என்பதுதான் கூடுதலாக 4% மேலே அதிகமாக இருக்கிறாங்க. அப்போ பாசிட்டிவாக இருக்கிறது, பாசிட்டிவ் ஸ்கோரில் இருக்கிறது அதிமுக அணி தான். சரி, நீங்கள் வந்து தொடர்ந்து இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனை பற்றியே நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க. அந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனில் தொகுதி வாரியாக பார்த்தா கிட்டத்தட்ட திமுக கூட்டணி 200 மேலே ஜெயிச்சிருக்கு. நான் உங்கள் பேச்சுக்கே நான் வரேன், 200 தொகுதிக்கு மேலே ஜெயிச்சிருக்கு. அதிமுக வெறும் 10-12 தான் ஜெயிச்சிருக்கு. சரி, நான் உங்கள் பேச்சுக்கு இப்போ 2 அணி இல்லைங்க, அணி 2 ஆயிடுச்சுல. ஒரு பார்லிமெண்ட் வெற்றியே சொல்லுவோம். தருமபுரியில் வெறும் 20,000 ஓட்டில் சௌமியான் பண்ணி தோத்தாங்களா? கள்ளக்குறிச்சியில் முன்னாள் எம்எல்ஏ குமரகுரு அவர்கள், அதிமுக குமரகுரு அவர்கள் 53,000 ஓட்டில் தோத்தாரா? அப்போ இதையெல்லாம் ஒன்றா இருந்திருந்தா, பாஜகவும் அதிமுக ஒன்றா இருந்திருந்தா இந்த வெற்றி கிடச்சிருக்குமா? அதுதானே அதிமுக வந்து அண்ணாமலையோட ஃபெயிலியர்னு சொல்லி எல்லாரும் இப்போ குற்றம் சாட்டுறாங்க. இப்போ இது ஒன்றா ஆனதுக்கப்புறம் இல்லை, இதுக்கப்புறம் அந்த தவறு நடக்காது, அது 2 பேருக்குமே அது ஒரு கசப்பான அனுபவம்னு சொல்லிக்கிறாங்களா 2 தலைவர்களுமே? அண்ணாமலையே சொல்லிக்கிறார். அண்ணாமலையே எடப்பாடியை தான் முதலமைச்சர்னு சொல்கிறார். ஆக இன்னைக்கு அந்த சூழலில் இதையெல்லாம் பாசிட்டிவாக பார்க்கும்போது அதிமுக அன்னைக்கு தான் வெற்றி வாய்ப்பு இருக்குது. பொறுத்திருந்து பார்ப்போம். எலெக்ஷனில் யார் ஜெயிக்கிறா யார் ஜெயிக்க மாட்டான்றத ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் இதே மாதிரி நம்ம வந்து மீண்டும் விவாதிக்கலாம். நன்றி. நன்றி, வணக்கம்.